நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் திரு அத்தியன உற்சவம். தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமி முன்பு நடத்தப்பட்ட பிரபந்த பாராயணம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் திருப்பாவட சேவை. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் திரு அத்தியன உற்சவம். சர்வ அலங்காரத்துடன் பரமபத வாசலை கடந்து வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ராபத்து வைபவம். விசேஷ அலங்காரத்தோடு வீதி உலா கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பிரியாவிடை உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் பிரகார வலம் வந்த கோதை நாச்சியார். பட்டுக்கோட்டை அருள்மிகு ஆனந்தவல்லி மாரியம்மன் கோவில் திருவிளக்கு பூஜை. ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று வழிபாடு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் திருக்கோவிலில் திரு அத்தியன உற்சவத்தின் ஒரு பகுதியாக தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் முன்னிலையில் பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள ரங்கநாயக்க மண்டபத்தில் சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியையும் தனி கேடயங்களில் ஸ்ரீ விஸ்வக்சேனர் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முன்னிலையில் ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி திருநாள் பாசுரங்களை பக்தியுடன் சேவித்தனர். இதையடுத்து தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு பரிவட்டம் கட்டி மாலை சூட்டி சடாரி சாதிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் இன்று காலை திருப்பாவட சேவை நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமி, தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகள் முன்பு வெள்ளி திருப்பாவட பீடத்தில் புளியோதரையை பரப்பி பழங்களுடன் மாலை சூட்டி அலங்கரித்து வைத்திருந்தனர். சங்கு சக்கரதாரியாக எம்பெருமான் வக்ஷஸ்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை தாங்கியபடி நின்று அருள அபயமும் வரதமும் காட்டியவாறு ஸ்ரீ பத்மாவதி தாயார் அமர்ந்து அருள் புரிய தெய்வங்கள் முன்னிலையில் ஸ்ரீனிவாச கத்திய பாராயணம் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க வேத பாராயணம் நடைபெற்றதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி, தாயார், உற்சவ மூர்த்திகள் மற்றும் திருப்பாவட பீடத்திற்கு கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திரு அத்தியன உற்சவத்தின் ஒரு பகுதியாக பரமபத வாசலை கடந்து வந்து ஸ்ரீ நம்பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 9ஆம் திருநாளன்று ஆலயத்தில் உள்ள பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் பக்தர்கள் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என பக்தி கோஷம் எழுப்பியபடி வாசலை கடந்து வெளியே வந்தனர். அபயம் காட்டியபடி ஸ்ரீ நம்பெருமாள் திருக்காட்சி தந்தருளினார். பிறகு வஸ்திரம் கலையப்பட்டதும் சர்வாபரண பூஷிதனாக அருள் புரிந்த உற்சவரை பரமபத வாசலை கடந்து சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்களும் சொர்க்க வாசலை கடந்து வந்து பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ராபத்து உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா கண்டருளினார். மாடவீதியில் சுவாமி நம்மாழ்வார் நீலப்பட்டுடுத்திக் கொண்டு முத்துக்கள் பதித்த கிரீடமணிந்து எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல தெய்வங்களை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. உபயநாச்சியார்கள் சமேதராக கேடயத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமியாக காட்சி தந்தவாறு பவனி வந்து அருளினார். ஆயிரக்குல மக்களை காக்கும் பொருட்டு கோவர்தன மலையை தனது சுண்டு விரலால் தாங்கி
அனைவரையும் காத்த எம்பெருமானின் திருப்பாதங்களில் நவரத்ன பாத கவசம் அணிவித்து நீல பட்டாடை கட்டி சர்வாபரணங்களோடு திருமுடியில் மயில் பீலியும் சூரிய சந்திர பதக்கங்களுடன் அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்கள் சாய கொண்டைகளோடு சர்வாபரணங்கள் திருமாங்கல்யங்களுடன் இருபுறம் நின்று அருள் புரிந்தனர். பலவித ஆபரணங்களால் முன்னழகையும் உச்சிபிள்ளை குஞ்சலத்துடன் நாகாபரண பூச்சடை பின்னல் கொண்டு புஜகீர்த்தி ஆகியவற்றுடன் பின்னழகை காட்டியபடி அலங்கார பிரியன் முன்னே செல்ல பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக வீதி உலா முடிந்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்களவாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மங்களாம்பிகா உடனமர் ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோவிலில் வெள்ளி தேர் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருப்பனந்தாள் திருக்காசி மடத்தின் சார்பில் 33 லட்சம் ரூபாய் செலவில் பழுது நீக்கி புதுப்பிக்கப்பட்ட வெள்ளி தேருக்கு பச்சை மற்றும் வண்ண தோரணங்கள் கொண்டு அலங்கரித்திருந்தனர். தேரின் முன்பு கலசத்தை வைத்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் வெள்ளி ரதத்தில் கலச பிரதிஷ்டை நடைபெற்றது. பிறகு மந்திர உச்சாடனங்களுடன் மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள், ஆலய அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் வெள்ளி ரதத்தை பிடித்து இழுக்க வெள்ளோட்டம் துவங்கியது. 4 குதிரைகள் பூட்டப்பட்ட புதிய வெள்ளி ரதம் கோவிலை சுற்றி வலம் வந்தது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் எண்ணெய் காப்பு உற்சவத்தின் துவக்க நாளன்று பிரியாவிடை வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை தங்க கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல நாச்சியாருக்கு திருஷ்டி கழித்தபடி பிரகாரங்கள் வழியாக அழைத்து வந்தனர். மார்கழி நோன்பு நோற்பதற்காக ஸ்ரீ வடபத்திரசாயி பெருமாள் இடத்தில் அனுமதி பெற பிரியாவிடை கேட்பதனால் இது பிரியாவிடை வைபவமாக அழைக்கப்படுகிறது. நாதஸ்வர தவில் வித்வான்கள் மங்கள இசை வாசிக்க மாடவீதியில் பவனி வந்த கோதை நாச்சியாருக்கு வழிநடையிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நீலக்கரை வைத்த வெளிர்பச்சை பட்டுச்சேலை அணிந்து சர்வாபரணங்களுடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தவாறு வீதி உலா கண்டருளினார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ராபத்து உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை வெள்ளி கேடயத்தில் மோகினி அலங்காரம் செய்து அமர்த்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். சுவாமிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசுமாலையுடன் பதக்க ஆபரணங்கள், சாயக்கொண்டை வைத்து சூரிய சந்திர பதக்கங்கள், நெத்திச்சுட்டி பட்டை ஆகிய ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் கிளிமாலையும் சூட்டி உச்சி பிள்ளையும் தங்க நாகாபரண பின்னலும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். ஒய்யாரமாக அமர்ந்து காட்சி தந்தபடி உலாவந்த உற்சவருக்கு 4 திக்கிலும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு ஆழ்வார்கள் எதிரே சுவாமி தரிசனம் தந்தருள நம்மாழ்வாருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து மற்ற ஆழ்வார்களுக்கும் மரியாதைகள் செய்தனர். மோகினி அலங்காரத்தில் அழகாக காட்சி தந்த சுவாமி முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய 4 கால் மண்டபத்தில் நிறுத்தி சாமரங்கள் வீசி மங்களவாத்தியங்கள் இசைக்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி கிராமத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு வாராகியம்மன் கோவிலில் பஞ்சமி திருநாளையொட்டி மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. கோவில் கருவறையில் அஷ்டபுஜ நாயகியாக அமர்ந்து அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ வாராகி அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர கற்பூராரத்தி காட்டப்பட்டது. அம்பிகைக்கு நீலப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஒட்டியானத்துடன் ஹாரங்கள் அணிவித்து திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி காதணிகளோடு மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறை சூடிய நாயகி சூலம் ஏந்தியவாறு திருக்காட்சி தர ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பிடித்தமான பிரசாதங்கள் நிவேதித்து தூபத்துடன் கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரதிகள் காட்டப்பட்டன.
தொடர்ந்து ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு மகாகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் சமர்ப்பித்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி மண்ணச்சநல்லூரில் உள்ள அருள்மிகு பகவதியம்மன் கோவிலில் 125ஆம் ஆண்டு திருவிழாவையொட்டி மூலவர் விசேஷ அலங்காரங்களுடன் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். திருவிழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ பகவதியம்மன் முன்பு ஸ்ரீ சக்கரமும் பூங்கரகங்களும் வைத்து அன்னப்படையிலும் செய்திருந்தனர். அம்பிகைக்கு பச்சை பட்டு சேலை கட்டி தங்க ஆபரணங்களுடன் கிரீடமணிவித்து ஸ்ரீ அன்னபூரணியாக அலங்கரித்திருந்தனர். உலக மக்களுக்கு நித்தமும் படியளக்கும் தேவியாக காட்சி கொடுத்த அம்பிகைக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கி புனித நீரும் தெளிக்கப்பட்டது. இதேபோல் கோவில் முன்பு செங்குதிரை வாகனத்தில் காவல் தெய்வம் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க மங்கள பொருட்களை வைத்து தீபம் காண்பித்தனர். ஸ்ரீ பகவதியம்மன் செவ்வாடை அணிந்து சர்வாபரணங்களோடு ஆயுதங்கள் ஏந்தி தீஜ்வாலை நாகக்கிரீடத்துடன் சமயபுரம் மாரியம்மன் கோலத்தில் திருக்காட்சி தர ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மகாமங்களாரதி சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்மசுவாமி தேவஸ்தானத்தில் ராபத்து உற்சவம் நடைபெற்று வருகிறது. அலங்கார மண்டபத்தில் மேடை மீது எழுந்தருளி இருந்த உற்சவர் பெருமாளை கோவர்தன மலையை சுண்டு விரலால் தாங்கி நின்ற கிருஷ்ண பரமாத்மாவாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். நாச்சியார்களும் விசேஷ அலங்காரத்துடன் இருபுறம் நின்று அருள எம்பெருமானின் பாதங்களை வருடியபடி கன்றுடன் பசுவும் அருகே இருக்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தனி மேடையில் எழுந்தருளியிருந்த கோதை நாச்சியாருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளுக்கும் சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டதும் பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. பின்னர் அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அத்திப்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஆனந்தவல்லி மாரியம்மன் கோவிலில் 24ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் உற்சவரம்மனை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது அமர்த்தி பிரதான திருவிளக்கிற்கு அம்மன் திருமுகம் வைத்து அலங்கரித்திருந்தனர். 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர் மந்திரங்கள் ஓதியபடி முதலில் கலசாராதனை செய்து பூஜைகளை துவக்கினர். பிறகு பக்தர்கள் பஞ்சமுக விளக்குகளில் தீபங்கள் ஏற்றியதும் பக்தியுடன் போற்றி மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நீராட்டு உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் நாள் நிகழ்வாக கோதை நாச்சியாருக்கு பச்சை கரை வைத்த மஞ்சள் நிற பட்டுச்சேலை கட்டி காசு மாலையுடன் பவள மாலையும் அடுக்கு பதக்கங்களோடு ஸ்ரீகிருஷ்ண பதக்கமும் நிறுத்தி திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு நெத்திச்சுட்டியும் வைத்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தி புல்லாக்கு மின்ன சர்வாபரணங்களுடன் முன்னழகையும் உச்சி பிள்ளையுடன் திருமுடியின் நுனியில் அதில் ஆபரணமும் மலர்ச்சரமும் சுற்றி கட்டி பின்னழகையும் காட்டியபடி மாடவீதியில் பவனி வர பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். 2ஆம் நாளில் நாச்சியாருக்கு பச்சை கரை வைத்த சிகப்பு பட்டு சேலை கட்டி காசுமாலையோடு சர்வாபரணங்கள் அணிவித்து சாய கொண்டையும் நிறுத்தி அலங்காரம் செய்து மாடவீதியில் சுமந்தபடி வலம் வரச் செய்தனர். சர்வாபரணங்கள் அணிந்து நவரத்ன உச்சி பிள்ளையும் தங்க நாகாபரண குஞ்சலம் வைத்த பூச்சடை பின்னலும் தாங்கி குளக்கரையை சுற்றி வலம் வந்த நாச்சியாரை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு வீதி உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த நாச்சியாருக்கு மங்களவாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. இதேபோல் நாச்சியாரை ஹம்ச வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து பல்வேறு வீதிகள் வழியாக சுமந்து வந்தனர். புதுப்பட்டுச் சேலையுடன் சர்வாபரணங்களும் மலர் மாலைகளும் அணிந்து அன்னப்பறவை மீது உலா வந்த கோதை நாச்சியாருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உலா முடிந்ததும் கோவில் எதிரே உள்ள மண்டபத்தில் நாச்சியாருக்கு
கும்பதீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. மூன்றாம் திருநாளில் மாடவீதியில் உலா வந்த சூடி கொடுத்த சுடற்கொடியாளுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களால் அலங்கரித்து மாலைகள் சூட்டியிருந்தனர். மங்கள வாத்தியங்களோடு சர்வ அலங்காரத்துடன் உலா வந்த நாச்சியாரின் திருமுடியில் உச்சிபிள்ளை வைத்து கூந்தலை நுனி முடித்து அலங்கரித்திருந்தனர். பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு கோதையை பின்தொடர்ந்து வந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அண்ணாமலைப்பட்டியில் இருக்கும் அருள்மிகு தென் திரு அண்ணாமலை அருள் தரும் உண்ணாமலையம்மன் திருக்கோவிலில் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு சப்த கன்னியருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கும் அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் சப்த கன்னியருடன் வீற்றிருந்து அருள் புரியும் ஸ்ரீ வாராகி அம்மன், ஸ்ரீ விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி தீபம் காண்பித்ததும் அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சப்த கன்னியருக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு வண்ணப்பட்டு சேலைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்ததும் மகாகற்பூர ஆரத்தி மற்றும் ஏகதீபம் காண்பித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த இழுப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ராபத்து வைபவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோவில் வளாகத்தில் உற்சவர் பெருமாளை குதிரை வாகனத்தின் மேல் அமர்த்தியிருந்தனர். அலங்கார பிரியனுக்கு வெட்டிவேர் கொண்டு தயார் செய்யப்பட்ட பிரத்யேக கிரீடம் அணிவித்து சர்வாபரணங்களுடன் மஞ்சள் பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சாட்டையுடன் ஸ்ரீ ராஜமன்னாராக காட்சி கொடுத்த சுவாமிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தீபம் காண்பித்தனர். இதையடுத்து கோவில் மாடவீதியில் உற்சவருக்கு புறப்பாடு நடைபெற்றது. சர்வாபரணங்களுடன் குதிரை மீது வந்த சுவாமியை வழிமறித்து கோவில் திருப்பணிக்காக கொள்ளையடிக்கும் திருமங்கை ஆழ்வாராக அர்ச்சகர் வேடமிட்டு முன்னே வர சுவாமியிடமிருந்து பெறப்பட்ட ஆபரணங்கள் குறித்து பாடல் பாடப்பட்டது. பின்னர் எம்பெருமான் ஆழ்வாரை ஆட்கொண்டதும் உற்சவமூர்த்திக்கு தீபங்கள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் பிரபந்ததாரர்கள் எம்பெருமான் முன்பு பாராயணம் செய்தனர். சேலம் அம்மாபேட்டை அருகே இருக்கும் அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் கோவிலில் தனுர்மாத பூஜைகள் வைபவமாக நடைபெற்றன. கோவில் கருவறையில் பீடத்தின் மேல் வீற்றிருக்கும் மூலவரம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி தங்க கவசம் அணிவித்து கற்கள் பதித்த ஹாரங்களுடன் காதணிகளும் கிரீடமும் சூட்டி வெட்டிவேர் மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்ததும் அம்பிகைக்கு பம்பைகள் முழங்க கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ பலப்பட்டறை மாரியம்மனுக்கு பலவித சஸ்திரங்களால் ஷோடசோபச்சாரமும் செய்து அம்மனை வர்ணிக்கும் பாடல்கள் பாடப்பட்டதும் தீபாரதி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து அம்மனை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கோவை வையம்பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருவதன் ஒரு பகுதியாக கருட சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் சன்னதி முன்பு தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமியை சிறப்பு அலங்காரத்துடன் கருடன் மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். எம்பெருமானுக்கு தங்க வளைய கிரீடம் சூட்டி காசுமாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் வெள்ளி அபய வரதமும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். பெரிய திருவடிக்கு பட்டாடை கட்டி மாலை சூட்டி இருந்தனர். உபயநாச்சியார்களும் சர்வ அலங்காரத்தோடு சுவாமியின் இருபுறம் நின்று அருள் புரிய தேங்காய் பழம் நிவேதித்து ஆரத்தி காண்பித்தனர். மாலைகளுடன் கிளிமாலையும் கொண்டு சுவாமி பிரியபக்தன் மேல் நின்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கருவறையில் குழலூதும் கோலத்துடன் உபயநாச்சியார்களோடு நின்று அருளும் ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு பட்டாடை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஆதிசேஷன் குடைபிடிக்க கால்களை பசு வருட மூலவருக்கு தீபாரதிகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திருப்பாவை பாசுர அலங்காரம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ பரமபதநாதர் சன்னதியில் உள்ள கண்ணாடி அறையில் கோதை நாச்சியாரை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர்.
22வது பாசுரத்தின்படி அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கு கீழே என துவங்கும் பாடலுக்கு ஏற்ப சர்வ அலங்காரத்தோடு வீற்றிருந்த சுவாமி முன்பு அரசர்களும் பணிந்து நின்று காட்சி தந்தனர். அவர்களைப் போல் நாங்களும் உன்னை வணங்கி நிற்கிறோம் என தோழியர்களோடு ஆண்டாள் நாச்சியார் கூறுவதைப் போல அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமிக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி சர்வாபரணங்களோடு திருமுடியில் மயில் பீலியும் சாயக்கொண்டையும் கலிங்கத்திராயும் வைத்து சூரிய சந்திர பதக்கங்களோடு அலங்கரித்திருந்தனர். கரூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ அபயப்பிரதான ரங்கநாதர் சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ராபத்து உற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமி ஸ்ரீ ஆண்டாள் அலங்காரத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். உற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமியை ஆண்டாள் நாச்சியாராக அலங்கரித்து கேடயத்தின் மேல் நிறுத்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்தை அடைந்ததும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் பின்தொடர பிரகார உலா நடைபெற்றது. 4 திக்கிலும் உற்சவருக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து உற்சவர் பெருமாளை கோதை நாச்சியார் சன்னதி முன்பு எழுந்தருளச் செய்ததும் மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு ஒய்யாளி சேவை நடத்தி கும்பதீபம் காண்பித்ததும் மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக பக்தர்களுக்கு துளசி பிரசாதத்துடன் சடாரி சாதித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடுகப்பட்டியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு வாராகியம்மன் கோவிலில் பஞ்சமியை முன்னிட்டு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் அஷ்டபுஜ நாயகியாக அமர்ந்தருளும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். அபயமும் வரதமும் காட்டி ஆயுதங்கள் ஏந்தியவாறு காட்சி தந்த தேவிக்கு கண்மலர்கள் வைத்து புதுப்பட்டு சேலை கட்டி ஒட்டியானத்துடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் கொண்டு அழகாக அலங்காரம் செய்து தீபாரதிகள் காட்டப்பட்டன. சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோவிலில் ராபத்து உற்சவம் நடைபெற்றது. உற்சவத்தின் ஒரு பகுதியாக கோவில் வளாகத்தில் மேடை மீது ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளை சிறப்பலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். மேடை மீது ஸ்ரீ பூமி தேவி தாயாருடன் உற்சவர் ஸ்ரீ உப்பிலியப்பன் சுவாமி சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் சுவாமியும் விசேஷ அலங்காரத்தோடு தாயாரும் அருள் புரிய பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு பகவதியம்மன் கோவிலில் மார்கழி திருவிழாவின் நிறைவாக மஞ்சள் நீராட்டு வைபவம் நடைபெற்றது. கோவில் முன்பு கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க உற்சவரம்மன் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தர திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். மூலவர் அருள்மிகு பகவதியம்மன் திருமுகத்தில் மஞ்சள் காப்பும் காவிப்பட்டு சேலையும் கட்டிக்கொண்டு அருள் புரிய அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்து மூலவருக்கும் உற்சவருக்கும் தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் மஞ்சள் நீர் பிரசாதமாக வழங்கப்பட்டதும் உற்சவரை கைத்தலமாக சுமந்து வந்து கோவிலின் வெளியே வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. நாகை மாவட்டம் சிக்கலில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிக்கல் சிங்காரவேலர் கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ நவநிதீஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் கஜேந்திர மோட்ச விழா நடைபெற்றது. உற்சவத்தை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ கோலவாமன பெருமாள் முன்பு உற்சவரை கருடன் மீது கொலுவிருக்கச் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வலது திருக்கரத்தில் சக்கரம் சுழன்றபடி இருக்க இடது கையில் கதை ஏந்தி பிரியபக்தன் மேல் அமர்ந்தவாறு காட்சி கொடுத்த உற்சவரை கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவரை திருக்குளமருகே அழைத்து வந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குளத்தில் யானையின் காலை முதலை ஒன்று கவ்வும் கஜேந்திர மோட்ச நிகழ்வை நடத்தினர். யானையின் அபய குரலை கேட்டு கருட வாகனத்தில் சக்கரத்துடன் சுவாமி திருக்காட்சி தரும் நிகழ்வை சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து எம்பெருமான் மீது பொம்மை பூ போடும் வைபவமும் நடத்தப்பட்டது. நிறைவாக கஜேந்திரனுக்கு மோட்சமளித்த சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் திரு அத்தியன உற்சவம்
தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமி முன்பு நடத்தப்பட்ட பிரபந்த பாராயணம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் திருப்பாவட சேவை. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் திரு அத்தியன உற்சவம். சர்வ அலங்காரத்துடன் பரமபத வாசலை கடந்து வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ராபத்து வைபவம். விசேஷ அலங்காரத்தோடு வீதி உலா கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பிரியாவிடை உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் பிரகார வலம் வந்த கோதை நாச்சியார். பட்டுக்கோட்டை அருள்மிகு ஆனந்தவல்லி மாரியம்மன் கோவில் திருவிளக்கு பூஜை. ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று வழிபாடு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. விநாயகேஷம் நநாதோ நநாதः சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச. Oh